வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் சென்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி நகரப்பகுதியில் பராமரிப்பு பணிகளுக்காக 2 நாட்களுக்கு சுழற்சி முறையில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இனி விரிவான செய்திகள். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் சென்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 45 அடி சாலையில் உள்ள ஜெயின் கோயிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அண்ணா சாலை, வள்ளலார் சாலை, காமராஜர் சாலை, பாரதி வீதி வழியாக மீண்டும் ஜெயின் கோயிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சென்றவர்கள் மகாவீரரின் போதனைகளை உச்சரித்தபடி ஆடல் பாடலுடன் சென்றனர். ஊர்வலத்தில் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், மகளிர், குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஜெயின் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மேலும் மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி புதுச்சேரியில் இறைச்சி கடைகள், மதுக்கடைகள் மூடப்பட்டிருந்தன. புதுச்சேரி நகரப்பகுதியில் பராமரிப்பு பணிகளுக்காக 2 நாட்களுக்கு சுழற்சி முறையில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர பரிசோதனை பணிகள் நாளை நடைபெறவுள்ளன. இதனையொட்டி நாளை காலை 9 மணி முதல் 11 மணி வரை வெங்கடா நகர் முதல் ரெயின்போ நகர் வரை மின்தடை ஏற்படும். அதேபோல் காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை பிருந்தாவனம், சுதந்திர பொன்விழா நகர், அன்னை நகர், வினோபா நகர், கவிக்குயில் நகர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளை மின்சாரம் தடைபடும். இதேபோல் பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை செஞ்சி சாலை, காந்தி வீதி கிழக்கு, ரங்கப்பிள்ளை வீதி, மிஷன் வீதி, வெள்ளாளர் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளை மறுநாள் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கிருஷ்ணா நகர், நேரு வீதி, அண்ணா சாலை, கோவிந்த சாலை, ஒத்தவாடை வீதி, கேன்டீன் வீதி உள்ளிட்ட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மானிஷ், இவரது பெண் நண்பர் ஹைதராபாத்தைச் சேர்ந்த கீர்த்தி மற்றும் விஜயகுமார் ஆகிய 3 பேரும் புதுச்சேரி சுற்றுலா சென்றுவிட்டு இன்று அதிகாலை ஆந்திரா சென்று கொண்டிருந்தனர். காரை விஜயகுமார் ஓட்டினார். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மொலசூர் பகுதி அருகே கார் சென்று கொண்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியன் கட்டை மீது மோதி சென்னையில் இருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் மீது பலமாக மோதியது. இதில் காரை ஓட்டிய விஜயகுமார் பலத்த காயமடைந்தார். மானிஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கீர்த்தி திண்டிவனம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். சென்னையில் இருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரில் பழனி சம்பவ இடத்திலேயே இறந்தார். இவரது மனைவி ஜெயந்தி தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த காரை ஓட்டி வந்த சூரிய நாராயணன் லேசான காயமடைந்தார். இந்த சம்பவத்தில் 2 கார்களும் அப்பளம் போல் நொறுங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் போலீசார் விபத்தில் சிக்கிய 2 கார்களையும் மீட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதால் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் மொட்டை அடித்து முடியை காணிக்கை செலுத்தினார். புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் ஜான்குமார் எம்எல்ஏ இன்று தனது தொகுதி ஆதரவாளர்களுடன் சென்று வேளாங்கண்ணி மாதா கோயிலில் மொட்டை போட்டுக் கொண்டார். இதுகுறித்து பேசிய அவர், தனது தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி மக்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக அவதியுற்று வந்தனர். லட்சக்கணக்கில் இழப்பையும் சந்தித்தனர். பின்னர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 கோடி மதிப்பில் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க வாய்க்கால் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது முடிவடைந்துள்ளது. இந்த பணி முடிவடைந்தால் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு சென்று மொட்டை போட்டுக் கொண்டு முடி காணிக்கை செலுத்துவதாகவும் வேண்டிக் கொண்டேன். இதனால் எனது தொகுதியைச் சேர்ந்த ஆதரவாளர்கள்
43 பேரை அழைத்துச் சென்று வேளாங்கண்ணி மாதா கோயிலில் மொட்டை போட்டு கொண்டு முடி காணிக்கை செலுத்தினேன் என்றார் ஜான்குமார் எம்எல்ஏ. ஸ்னாப்ஸ் 24 துவக்க விழா பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டது. ஸ்னாப்ஸ் 24 சினர்ஜி அன்லீஷ்ட் என்ற கருப்பொருளில் ஏப்ரல் 21ஆம் தேதி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டது. முகாமைத்துவ கற்கைகள் துறையின் பேராசிரியரும் தலைவருமான பேராசிரியர் ஆர். காசலிங்கம் அவர்களின் வரவேற்புரையுடன் நிகழ்வு ஆரம்பமானது. ஸ்னாப்ஸ் 24க்கான உதவி பேராசிரியரும் ஆசிரிய ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் அமலோக் சிங் தீம் அறிமுகத்தை வழங்கினார். வரவேற்புரையை தொடர்ந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் தரணிக்கரசு ஜனாதிபதி உரையை வழங்கினார். ஸ்னாப்ஸ் 24இன் மாணவர் தலைவர் திரு ராஜேஷ் எஸ் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்வு பற்றி கூறுகையில், MBA படிக்கும் மாணவர்கள் மற்றும் தொழில்துறை பணியாளர்கள் தங்கள் யோசனைகள் மற்றும் அபிலாஷைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு தளத்தை வழங்குவதற்காக DMS-ஆல் இந்த சின்னமான நிகழ்வு ஸ்னாப்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஸ்னாப்ஸ் ஆனது 1992ஆம் ஆண்டு முன்னோடியாக தொடங்கப்பட்டது. அன்று முதல் DMS ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வை ஏற்பாடு செய்து வருகிறது. ஸ்னாப்ஸ் 2024 2 நாள் நிகழ்வாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் தொடக்க மற்றும் மதிப்புரை செயல்பாடுகளை தவிர 6 குழு விவாதங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு குழு விவாதமும் உத்தி, நிதி, சந்தைப்படுத்துதல், மனித வளம், செயல்பாடுகள் மற்றும் தொழில் முனைவு தொடக்கம் ஆகியவற்றின் கோடிட்டு காட்டப்பட்ட கருப்பொருட்கள் பற்றிய சொற்பொழிவுக்காக விவரிக்கப்படும். கூடுதலாக மாணவர்கள் தங்கள் கருத்துக்கள், பார்வைகள், உணர்வுகள் ஆகியவற்றை நிபுணத்துவத்துடன் வெளிப்படுத்தவும் மற்றும் அல்லது பகிர்ந்து கொள்ளவும் இந்த சந்திப்பு உதவுகிறது என்றும், கிழக்காசிய நாடுகள் மற்றும் சீனாவில் உள்ள தொழிலாளர் செலவுகள் மற்றும் தொழிலாளர்களின் வயதான அதிகரிப்பு காரணமாக துண்டு துண்டான இந்திய சந்தை பல தொழிலதிபர்களை கவர்ந்து வருகிறது. கல்வி நிலைகளின் அதிகரிப்புடன் மில்லியன் கணக்கான இளைஞர்கள் சாத்தியமான பணியாளர்களுக்குள் நுழைகின்றனர். இது இந்தியாவின் ஆற்றலை சந்தேகத்திற்கு இடமின்றி ஆக்குகிறது. இது அதிக முதலீடுகள் மற்றும் அதிகரித்த சந்தை இயக்கவியலை தூண்டுகிறது. இதையொட்டி தொழில்முறை திறமை தேவைப்படுகிறது. மாணவர்களை தொழில்துறைக்கு தயார்படுத்துவதில் பல்கலைக்கழகங்களின் முக்கிய பங்கு தவிர்க்க முடியாதது என்றும், இருப்பினும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் விதிவிலக்கல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது. இதை அடைவதற்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களுடன் தொடர்பு கொள்வது ஒரு சாத்தியமான வாய்ப்பாகும். இத்தகைய தொடர்புகள் இந்திய சந்தையின் அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார வெளிப்பாடுகள் மற்றும் மாறிவரும் வேலைவாய்ப்பு சந்தை தேவைகள் பற்றிய அவற்றின் பிரதிபலிப்புகள் தொடர்பான பல நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. தொழில் திசையை தேர்ந்தெடுப்பதற்கும் தொழில் வளர்ச்சியை மேலும் கோடிட்டு காட்டுவதற்கும் இது உதவியாக இருக்கும் என்று கூறப்பட்டது. புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் மற்றும் ஐயனாரப்பன் சேவா சமாஜம் ஐயப்ப யோகம் திறப்பு விழா மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் மற்றும் ஐயனாரப்பன் சேவா சமாஜம் ஐயப்ப யோகம் திறப்பு விழா உத்திர பூஜை மகா தீப ஆராதனையுடன் தொடங்கி அடையாள அட்டை வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள் ஆனந்தன், தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், நடராஜன், மாவட்ட நிர்வாகிகள் விஸ்வலிங்கம், தட்சிணாமூர்த்தி, குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி தமிழக MLA சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் எல்லை பகுதிகளுக்குள் ஒன்றான மண்டபத்தூர் பகுதியிலிருந்து அருகில் உள்ள தமிழக பகுதியான சின்னூர்பேட்டை பகுதிக்கு கடந்த சுனாமியின் போது தற்காலிக சாலை போட அனுமதி பெற்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதற்கு அருகில் உள்ள புதுச்சேரி பகுதிக்கு சொந்தமான இடம் புதுச்சேரி அமைச்சரான திருமுருகன் பயன்பாட்டில் கடந்த 40 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசிடமோ நில உரிமையாளரிடமோ எந்தவொரு அனுமதியும் பெறாமல் பூம்புகார் தொகுதி திமுக MLA நிவேதா முருகன் காரைக்கால் மற்றும் தமிழ்நாடு பகுதிகளை இணைக்கும் சாலையை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கிட்டத்தட்ட ஜல்லிகள் கொட்டப்பட்டு சாலை அமைக்கும் பணி 50% நிறைவுற்ற நிலையில் தகவல் அறிந்த இடத்தின் உரிமையாளர் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது
இவர்கள் செய்வது அறியாமல் திகைத்து சாலை பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இரு மாநில பகுதிகளை இணைக்கும் சாலைக்கு அரசிடமோ அல்லது உரிமையாளரிடமோ அனுமதி பெறாமல் சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 60ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் மற்றும் பாரதிதாசனின் குடும்பத்தினர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பாரதிதாசனின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ இந்தோஜா மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியூர் 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ இந்தோஜா மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை மரியா தலைமையிலும் இல்லத்தின் தலைமை அன்னை சிரினா அந்தோணியம்மாள் முன்னிலையிலும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். பள்ளியின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கான பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்குவது தொடர்பான திட்டங்கள் பற்றி இதில் விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியை அடுத்த மலட்டாற்றில் எழுந்தருளி உள்ள கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான நரசிங்கபுரம் கிராமம் மலட்டாற்றில் எழுந்தருளி உள்ள கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. நரசிங்கபுரத்திற்கும் சின்னமடத்திற்கும் நடுவே மலட்டாற்றில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு கன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக 20ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தனபூஜை, கோபூஜையும், மாலை வாஸ்து சாந்தி முதல் மற்றும் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள், நாடி சந்தானம், மகா பூர்ணாகுதி ஆகியன நடைபெற்றது. இன்று காலை கலச புறப்பாடு நடைபெற்றது. மணிகண்டன் குருக்கள் தலைமையில் கன்னியம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பரிகார மூர்த்திகள் மற்றும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் நரசிங்கபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 18ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தனபூஜை, கோபூஜையும், மாலை வாஸ்து சாந்தி முதல் மற்றும் 2ஆம் யாகசாலை பூஜைகள், நாடி சந்தானம், மகா பூர்ணாகுதி ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான இன்று காலை கலச புறப்பாடு நடைபெற்று காஞ்சி ஸ்ரீ காமபீடம், தருமை ஆதீனம், பொம்மபுரம் ஆதீனம் ஆகியோர் தலைமையில் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பரிகார மூர்த்திகள் மற்றும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கும்பாபிஷேக விழாவில் முத்தியால்பேட்டை சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் அருகே உள்ள ஆரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற 15ஆம் ஆண்டு பாலாபிஷேக விழாவில்
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த ஆரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோயிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மடவந்தாங்கல் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பிகைக்கு பக்தர்கள் பால் அபிஷேகம் செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் டிஜிபியின் துணைவியார் கீர்த்தனா பாலச்சந்திரன், கருங்குழி பிருந்தாவன சித்தரின் துணைவியார் அன்னை ரேவதி ரகுத்துமார் ராஜசேகர் மற்றும் ராதிகா மோகன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனிவரும் தேர்தலில் கடுமையான வெயிலில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு குளிர்பானம் வழங்க வேண்டி சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது லோக்சபா தேர்தல் புதுச்சேரியில் நடந்து முடிந்துள்ள நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதில் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு முறையும் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கும், அந்த கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கும் மாறி மாறி போட்டியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் வேளையில் புதுச்சேரி முழுவதும் சென்று நான் பார்த்த வரையில் சில இடங்களில் அரசியல் கட்சிகளுக்காக பொதுமக்கள் சண்டை போட்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் கடுமையான வெயிலில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இனி வரும் காலங்களில் அவர்களுக்கு குளிர்பானம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் எப்பொழுதும் மேலே உள்ள பெரிய கட்சியை தேர்ந்தெடுக்கின்றனர். கீழே உள்ள தன்னை போன்ற ஏழை குடிமகன்களை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரு வேட்பாளர் உங்களுக்கு பணம் கொடுக்கிறார் என்றால் அவர் லாபத்தை நோக்கி மட்டுமே பயணிப்பார் என்றும் தெரிவித்தார். அரசியல்வாதிகள் அவ்வப்பொழுது கட்சி மாறுவார்கள். ஆனால் பொதுமக்களாகிய நாம் சண்டை சச்சரவு இன்றி வாழ வேண்டும் என்று உங்களை சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். இனி வரும் காலங்களில் மக்கள் ஒற்றுமையுடன் சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ வேண்டும் என்றும் தேர்தல் முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். காரைக்கால் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் கடைத்தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்செறிதலுடன் துவங்கியது. விழாவின் 8ஆம் நாள் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் காளியம்மன் ஆலயத்தில் இருந்து பால்குடங்களை தலையில் சுமந்து மகா மாரியம்மன் ஆலயம் அடைந்தனர். பின்னர் கொண்டு வந்த பால்களை கொண்டு மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் பள்ளி வளர்ச்சிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை மற்றும் ஸ்மார்ட் டிவி வழங்கி மகிழ்ந்தனர். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1998-99ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்திரு ஜே. ஆல்வின் அன்பரசு அடிகளார் முன்னிலை வகித்தார். 1998-99ஆம் ஆண்டுகளில் தலைமை ஆசிரியராக இருந்த அருட்திரு ரட்சகர் அடிகளார் சிறப்பு விருந்தினராக இதில் கலந்து கொண்டார். முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று தங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாங்கள் படித்த பள்ளிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவி ரூபாய் 1 லட்சத்துக்கான காசோலையை மற்றும் ஸ்மார்ட் டிவியையும் வழங்கி மகிழ்ந்தனர். இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழா முடிந்ததும் அனைவரும் மதிய உணவு உண்டு மகிழ்ந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் சென்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி நகரப்பகுதியில் பராமரிப்பு பணிகளுக்காக 2 நாட்களுக்கு சுழற்சி முறையில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.